ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசோட புதிய பாடத்திட்டத்தோட அடிப்படையில் 1ஆம் வகுப்புக்கு பாடங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் பாடத்துக்கு 2 அலகுகள். அதில் முதல் அலகு மகிழ்வோடு விளையாடு, கண்டுபிடி அப்படிங்கிற 2 பாடங்களை கொண்டிருக்குது. இதில் நாம் ஏற்கனவே மகிழ்வோடு விளையாட நம்ம பார்த்துட்டோம் மொதல் வீடியோவில். கண்டுபிடியிலையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆ வரிசையிலேருந்து ஈ வரிசை வரையிலும் எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஊ வரிசையிலேருந்து பார்க்கலாம். முதல்ல குழந்தைங்கக்கிட்ட நாம் இந்த படத்தை காமிக்கணும். படத்தை நல்லா பார்த்துக்கிற சொல்லணும். பார்த்துட்டு இந்த படத்தில் இருக்கிறதோட அவங்களோட அனுபவத்தை அவங்க இணைத்து பேசணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கோழி குஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்க வீடுகளில் வளர்ப்பாங்க, கிராமங்கள்லாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க அதை பற்றி பேசணும். அம்மா என்ன பண்ணுறாங்க, பாப்பாவும் தம்பியும் என்ன செய்கிறாங்க, பாயில் உக்காந்துருக்கிற பாப்பா என்ன செய்யுது, சாக்கு முட்டையில் என்ன இருக்குது, அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குத்தடுக்கில் என்ன இருக்குது, வீடு என்ன மாதிரியான வீடு, வயக்காடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைகள்கிட்ட கேட்க அவங்களோட அனுபவத்தையெல்லாம் விரிவாக பேசுவாங்க நம்மள்கிட்ட. இப்போ நாம் அடுத்த பக்கத்தை திருப்ப சொல்லி 30ஆம் பக்கத்தில் உள்ள படத்தை பார்க்க சொல்லணும். பிள்ளைங்களை பார்க்க சொல்லிவிட்டு இந்த படத்தை பற்றி அவங்களோட அனுபவ பகிர்வை நம்மளோட பகிர்ந்துக்கிற சொல்லணும். இப்போ அவங்க பார்த்ததில் என்னென்னவெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பாப்பா கையில், அந்த பாயில் உட்காந்துருக்க பாப்பா கையில் உண்டியல் இருக்குது. அதில் உண்டியலில் காசு போட்டுக்கிட்டு இருக்குது. அங்கே உருளைக்கிழங்க எலி அப்படியே கவுத்தி விட்டுருக்குது, புறம் கொட்டி இருக்குது. இந்த பக்கம் ஒரு தம்பி ஊஞ்சல் ஆடுறான். அப்பா எடுத்துகிட்டு போகிறாரு, ஏர் உழவர் எடுத்துகிட்டு போகிறாரு. மரத்து மேலே ஏணி சாய்ச்சி வைக்கப்பட்டிருக்கு. மரத்தை சுற்றி கொடி போகுது. அந்த கொடியில் ஊதா கலரில் பூ பூத்துருக்கு. இங்கே நெல் மூட்டைக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா எறும்பாக இருக்குது, கோழி இருக்குது, கோழி குஞ்சுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாம் அதை கேட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததாக எழுத்து அறிவோம். ஊ அப்படிங்கிற எழுத்தையும் நாம் குழந்தைங்களுக்கு அறிமுகம் பண்ணணும். அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு உ உணவு, உ உப்பு, உ உண்டியல், உ உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நாம் சொல்லி கொடுக்க குழந்தைங்க திரும்ப சொல்லணும். அதே மாதிரி ஊஞ்சலுக்கு ஊவை நீட்டி சொல்லணும். ஊஞ்சல், ஊசி, ஊதாப்பூ, ஊறுகாய். அதுக்கு ஒன்றொன்றுக்கு நம்ம எழுத்தை சொல்லி சொல்லணும். ஊஞ்சல், ஊசி, இந்த மாதிரி. அதுக்கடுத்ததாக படத்திற்கு உரிய எழுத்துக்களை வண்ணமிடுக. ஒரு பானை இருக்குது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படிங்கிற எழுத்தை மட்டும் குழந்தைங்க கலர் அடிக்கணும். அந்த அப்படிங்கிற எழுத்து உள்ள பகுதியை மட்டும் கலர் அடித்து முடிச்சிட்டாங்கனாக்கும் ஒரு அழகான பானை வந்துடும். அதுக்கடுத்தது அப்படிங்கிற எழுத்துக்கானதை கலர் அடிக்கணும். எழுத்து எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கலர் அடித்து முடித்தாங்கன்னா அதில் ஊஞ்சல் படம் வந்துடும். அடுத்ததாக எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. அப்படிங்கிற எழுத்தோட உரல், உப்பு, உண், இதில் இருக்கான்னு பார்க்க சொல்லணும். ஈட்டி, இறகு, ஆறு, இதில் இருக்கான்னு பார்க்க சொல்லணும். அரிசி, ஆணி, ஈசல், இதில் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. எழுத்து எங்கே இருக்கோ அந்த சொற்களோடு அந்த ரயில் பெட்டியை இணைக்க சொல்லணும். அதுக்கடுத்ததாக அம்பு, ஈரம், இமை, ஆமை, அகல், இஞ்சி, ஊசல், ஊதல், ஊசி. பார்த்த உடனே குழந்தைகளே கூட ஊசலை இணைச்சிருவாங்க. அடுத்ததாக உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. அப்படிங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு 3 படம் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஊல ஆரம்பிக்கக்கூடிய படத்துக்கு அவங்க கலர் அடிக்கணும். உண்டியல், உருளைக்கிழங்கு, ஏணி இருக்குது. இதில் எது கலர் அடிக்கணும்? உருளைக்கிழங்குக்கும் உண்டியலுக்கும், அதுக்கு கலர் அடிச்சிருவாங்க. அடுத்ததாக வண்ணமிடுக. அப்படிங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஊங்கிற எழுத்துக்கு கரெக்டான டைரக்ஷனில் குழந்தைங்க கலர் அடிக்கணும். அடுத்ததாக சரியான வடிவத்தை இணைக்க. ஊங்கிற எழுத்து அதோட சரியான வரி வடிவம் எது அப்படிங்கிறத அந்த தூண்டிலோடு சேர்த்து குழந்தைங்க இணைக்கணும். அடுத்து விதவிதமாக எழுதி பழகுவோம். அப்படிங்கிற எழுத்தை காற்றில் வெறும் விரலை வச்சு காற்றில் எழுதி பழகணும். அதுக்கப்புறமா மணலில் எழுதி பழகணும். அதுக்கப்புறமா அவங்களோட உள்ளங்கையிலேயும் அப்படிங்கிற எழுத்தை எழுதி பழகணும். அதுக்கப்புறமா தண்ணியை தொட்டு ஸ்லேட்டில் அப்படின்னு எழுதணும். அதுக்கடுத்து புக்லேயேவும் ஊங்கிறத அந்த புள்ளி வச்ச எழுத்தை இணைச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்களாவே அப்படிங்கிற எழுத்தை எழுதி பழகணும். அவங்களுக்கு சரியாக வராத பட்சத்தில் நாம் அவங்க கையை பிடிச்சி பழக்கி விடணும். அடுத்ததாக உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. இதில் அப்படிங்கிற எழுத்துக்கு பொருத்தமான படம் ஊசி, ஊஞ்சல், இது 2க்கும் அவங்க கலர் அடிக்கணும்.
அதுக்கப்புறமா ஊ அப்படிங்கிற எழுத்துக்கு வண்ணமிடுகளை கலர் அடிக்கணும். கரெக்டாக அதோட டைரெக்ஷனில் அவங்க கலர் அடிக்கணும். சரியான வடிவத்தை இணைக்க ஊங்கிற எழுத்தோட வரி வடிவம் எது சரியான வரி வடிவமோ அதை அந்த தூண்டிலில் அவங்க மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா காற்றில், மணலில், கையில், தண்ணியை தொட்டு இந்த மாதிரி 4 வகையிலையும் அவங்க ஊ அப்படிங்கிற எழுத்தை எழுதி பழகணும். அதுக்கப்புறமா எழுதுக அப்படிங்கிற பாக்ஸில் டாட்டாக வச்சுருக்கிற ஊக்கு அந்த டாட்ஸ் எல்லாம் இணைச்சி ஊங்கிற எழுத்தை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அவங்களேவும் ஊ அப்படிங்கிற எழுத்தை தனியாக எழுதணும். இதுவரையிலும் முதல் வகுப்பு குழந்தைங்க ஊ அப்படிங்கிற எழுத்தையும் ஊ அப்படிங்கிற எழுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஏ இந்த 2 எழுத்துக்களையும் அவங்களுக்கு நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுக்கு இந்த படத்தை காமிச்சு ஏ எறும்பு, ஏ எலுமிச்சை, ஏ எலி, ஏ 8 அப்படி நம்ம சொல்லி தரணும். ஏக்கு ஏனி, ஏ 7, ஏ ஏர், ஏ ஏலக்காய் அப்படி நாம் அவங்களுக்கு சொல்லித்தரணும். படமும் எழுத்தும் சரியாக உள்ளவற்றிற்கு டிக் செய்க. குழந்தைங்க அந்த படத்தை பார்க்கணும். எலுமிச்சை படம் இருக்குது. அப்போ இந்த படத்துக்கு எலுமிச்சையில் எழுத்து ஏ அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை மட்டும் அவங்க டிக் பண்ணணும். எந்தெந்த எலுமிச்சம்பழத்தில் ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்கோ அதை மட்டும் அவங்க டிக் அடிக்கணும். அதே மாதிரி அடுத்த படம் ஏலக்காய் இருக்குது. அப்போ ஏ அப்படிங்கிற எழுத்து எங்கெங்கே இருக்கோ அதை டிக் அடிக்கணும். எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. இந்த ரயில் பெட்டியில் ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்குது. ஏ வரிசை சொற்கள் எங்கே இருக்கோ அவங்க அதை மேட்ச் பண்ணணும். எறும்பு, 8, எலி இது 3மேவும் ஏ இருக்குது. அதனால் அவங்க அதை மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏ அப்படிங்கிற ரயில் பெட்டிக்கு ஏற்றம், ஏணி, ஏர் இந்த இதை அவங்க மேட்ச் பண்ணணும். உரிய படங்களுக்கு வண்ணமிடுக. ஏ அப்படிங்கிறதுக்கு எலி, 8 இந்த 2க்கும் ஏ வரும். அதனால் அவங்க அந்த 2க்கு மட்டும் கலர் அடிக்கணும். அடுத்து ஏ அப்படிங்கிற எழுத்தை கரெக்டான டைரெக்ஷனில் வண்ணமிடணும். சரியான வடிவத்தை இணைக்கலை. இந்த ஏ அப்படிங்கிற எழுத்தோட வரி வடிவம் எது சரியோ அதை அந்த தூண்டிலோட ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா இதே இருந்த மாதிரியேவும் காற்றில், மணலில், கையில், தண்ணியில் ஏ அப்படிங்கிற எழுத்தை விதவிதமாக அவங்க எழுதி பழகணும். பழகுனதுக்கப்புறமா எழுதுக பகுதியில் அந்த டாட்ஸ் எல்லாம் இணைச்சி ஏ உருவாக்கணும். அதுக்கப்புறம் அவங்களாவும் ஏ எழுதணும். அந்த கோடுகளில் எழுதணும். அடுத்து உரிய படங்களுக்கு வண்ணமிடுகலை. ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு உரிய படம் எதுன்னா 7 ஏணி இது 2க்கும் அவங்க கலர் அடிக்கணும். அப்புறம் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு கரெக்டான டைரெக்ஷனில் அவங்க கலர் அடிச்சுக்கிட்டே வரணும். அடுத்து சரியான வடிவத்தை இணைக்கலை. ஏ அப்படிங்கிறதோட வரி வடிவம் எது சரியோ அதை அந்த தூண்டிலோடு அவங்க மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏ அப்படிங்கிற எழுத்தை காற்றில், மணலில், கையில், தண்ணியை தொட்டு இப்படி எழுதிட்டு எழுதுக பகுதியில் ஏவோட டாட்ஸ் எல்லாம் இணைச்சி ஏ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க எழுதணும். அதுக்கப்புறமா கீழே அவங்களாவே ஏ அப்படி போடணும். அடுத்ததாக கற்றல் பயணம். மாணவர்கள் இதுவரைய படித்த இந்த 4 எழுத்துக்களையும் சரிவர புரிஞ்சுக்கிட்டு எழுதுகிறாங்களா, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குற பகுதி தான் கற்றல் பயணம். எழுத்தை கண்டுபிடித்து எழுதுக. அவங்களே இப்போ இதில் பார்க்குறாங்க. ஊ ஏ இந்த 4 எழுத்துமே இருக்குது. அதை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் ஏற்கனவே ஆ இ 4 அவங்களே எழுதியிருக்காங்க புக்கிலேயேவும். மிச்ச 4 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா வருஷப்படி எழுதணும். அடுத்ததாக முதல் எழுத்தை எழுதுக. டேஷ் லீ போட்டிருக்கு, எலி படம் இருக்குது. அப்போ என்ன எழுதணும்? எலி. அடுத்ததாக உண்டியல் ஏனிக்கு ஏ. அடுத்து ஊறுகாய்க்கு அப்படி ஸ்டூடெண்ட்ஸாகவே எழுதணும். அதுக்கடுத்து அவங்க எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதணும். 4 எழுத்துக்களை ஏவை கொடுக்கப்பட்டிருக்க பாக்ஸில் அவங்களாவே சொல்லிக்கிட்டே எழுதணும். அடுத்ததாக கேட்டு விடை கூறலாம். இந்த நுங்கு வண்டி கதையை நாம் ஆடியோவாக போட்டு விடணும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஆடியோவை போட்டு விடணும். அதில் செல்வி நுங்கு வண்டி செய்தால், அப்பா உதவினார், அதை எடுத்து ஓட்டினால், வண்டியில் இருந்து நுங்குக்காய் கழன்றது, வண்டி நின்றது, கழன்றதை எடுத்தாள், குச்சியில் பொருத்தினாள், வண்டி மீண்டும் ஓடியது, மகிழ்ச்சியாக வீட்டிற்கு வந்தால், அப்பாவிடம் கூறினாள், அப்பாவும் மகிழ்ந்தார். நுங்கு வண்டியை சரி செய்தது யார்? நாம் இப்படி வாசிக்காமல் குழந்தைங்களுக்கு கதையாக சொல்லணும். செல்வி நுங்கு வண்டி செஞ்சால் அதுக்கு அப்பா ஹெல்ப் பண்ணார். அதை எடுத்து அவள் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது அதுலேருந்து அந்த நுங்கோட காய் கலண்டுருச்சு, வண்டி நின்றுச்சு.
அதை என்ன பண்ணா, அந்த கலண்டை நொங்கு காயை எடுத்து திரும்ப மாட்டி குச்சியில் மாட்டிட்டு வண்டியை திரும்ப ஓட்டிகிட்டு வந்துட்டா. சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொன்னவுடனே அப்பாவும் சந்தோஷப்பட்டார். இதில் இந்த நுங்கு வண்டியை சரி செஞ்சது யார் அப்படின்னு நாம் கேட்ட உடனேவும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே செல்வி தான் சரி செஞ்சா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்ததாக உரிய வண்ணம் இடலாம். வரிசையாக பட்டர்ஃப்ளைஸ் 5 பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே நேராக 5 பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பி அப்படியே நம்ம கோடு வச்சுக்கிட்டே வந்தோம்னாக்கும் கரெக்டாக ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளையில் முடியுது. அது புக்கிலே கலர் இருக்குது. அதுக்கடுத்ததாக பச்சை கலர் பட்டர்ஃப்ளைக்கு அவங்க அப்படியே நேராக அந்த கோட்டு மேலேயே கோடு வச்சுக்கிட்டே வந்தோமாக்கும் லாஸ்ட் 1 பட்டர்ஃப்ளையில் வந்து முடியும். அப்போ அவங்க பச்சை கலருக்கு அந்த பட்டர்ஃப்ளைக்கு பச்சை கலர் அடிக்கணும். இதே மாதிரி கரெக்டாக அந்தந்த பட்டர்ஃப்ளைக்கு உரிய ஜோடியை கீழே கலர் அடிக்கணும் அவங்க. அடுத்ததாக வண்ண புள்ளிகளுக்கு ஏற்ப வண்ணமிடலாம். வானத்தில் ஒரு ஏரோப்ளேன் பறக்குது. அதை யார் ஓட்டிகிட்டு போகிறா? ஒரு எலிக்குஞ்சு. இதை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு அந்த படத்தில் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன கலர் அவங்க கொடுத்துருக்காங்களோ கலர் புள்ளி கொடுத்துருக்குறாங்களோ அந்த கலர் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கணும். உதாரணத்துக்கு மேகத்துக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குட்டீஸ்லாமும் மேகத்துக்கு பூரா எங்கெங்கே மேகம் இருக்கோ அதுக்கெல்லாமும் ப்ளூ கலர் வெளியே வராமல், அந்த கோடை விட்டு வெளியே வராமல் அடிக்கணும். அதே போல் ஏரோப்ளேனோட வெவ்வேறு பாகத்துக்கு வேறு கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சிவப்பு, பச்சை, இந்த கலர்லாமும் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அந்த கலர் எடுத்து கரெக்டாக அவங்க அந்த கோடை விட்டு வெளியில் வராமல் கலர் அடித்தோம்னா ஏரோப்ளேனுக்குள்ளே ஒரு எலி குஞ்சு உட்காந்துருக்கிறது நல்லா அழகாக தெரியும். வானத்தில் ப்ளூ கலர் மேகங்கள்லாம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த கண்டுபிடி பாடத்தில் படம் பார்த்து பேசலாம்ல முதல் 4 உயிர் எழுத்துக்களும், அதுக்கு அடுத்து படம் பார்த்து பேசலாம்ல, அதாவது இப்போது இந்த 4 எழுத்துக்களும் படித்தோம். அதுக்கடுத்து படம் பார்த்து பேசலாம்ல ஐ, ஓ, ஓ, ஔ, இந்த 4 எழுத்துக்களும் வரும். நாம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய சேனலுக்கு கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.